சஜ்ஜன்பூர் கிராமம் அதன் கடுமையான சட்ட ஒழுங்கு மற்றும் கடுமையான விதிகளுக்கு பெயர் பெற்றது. இதோட ஜெயில் ஒரு பெரிய கோட்டையில இருந்தது. அதுல சிட்டியோட ரொம்ப ஆபத்தான குற்றவாளி அடைக்கப்பட்டிருந்தான். ஆனா போலீஸ் அப்புறம் நிர்வாகத்தோட கடுமையான நடவடிக்கைகள் இருந்த போதும் மான்யா அங்க இருந்த எல்லாரையும் மிரட்டி வச்சிருந்தான். ஏய், உனக்கு கண்ணு தெரியல? நான் இங்கே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கேன்ல. போய் அங்கே போய் பெருக்கு போ. நான் போக மாட்டேன். நீ என்ன பண்ணுவ? நீ இப்போ யாருக்கிட்ட பேசிகிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? வேலையிலேருந்து தப்பிக்கிற பில்லா கிட்ட. இதுக்கு மேலே பேசினேன் அவ்வளோதான், சொல்லிட்டேன். மான்யாவோட மோசமான நடவடிக்கையினால எல்லாரும் நொந்து போயிருந்தாங்க. அந்த செல்ல இன்னும் கைதிகள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா மான்யாவோட சுபாவம் அவங்க எல்லாரை விட ரொம்ப பயங்கரமாவும் ரொம்ப கடுமையாவும் இருந்தது. நாள் முழுக்க திருடுறது, மக்களை தொந்தரவு பண்றது அவனுடைய பழக்கமா போயிடுச்சு. இதனால இன்னைக்கு அவன் சஜ்ஜன்பூர் ஜெயில கைதியா இருக்கான். தன்னுடைய வாழ்க்கைய தன்னுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு வாழ்ற மான்யா ரொம்ப சீக்கிரத்துல ஜெயில் தண்டனையில இருந்து விடுதலை ஆகணும்னு நினைச்சான். எப்படி இருக்க மான்யா? நான் இங்கே நல்லா இல்லை கிஷன். இங்கே ஜெயிலுக்குள்ளே என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. எனக்கு எதுவும் தெரியாது. நீ ஏதாவது பண்ணு, ஆனால் என்னை இங்கேருந்து சீக்கிரம் வெளியே கொண்டு போ. உன்னோட கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது மான்யா, ஆனால் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. நான் சீக்கிரமாகவே உன்னை இங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போவேன். என்னோட பிளானும் ரெடியாக இருக்குது. ஆனால் அதுக்காக நீ கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருக்கணும். பிளானா? என்ன பிளான்? இரு சொல்கிறேன். கிஷன் ரொம்ப மெதுவா மான்யா கிட்ட தன்னுடைய பிளானை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தான். அந்த பிளானை கேட்டதும் மான்யா ரொம்ப சந்தோஷமாயிட்டான். திடீர்னு ஒரு நாள் ஜெயில இருந்த பாதி கைதிகள் உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க. அவங்க எல்லாரையும் ஒன்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? நம்ம ஜெயில திடீர்னு 100 கைதிகளுக்கு எப்படி உடம்பு சரியில்லாம போச்சு? அது விஷயம் என்னன்னா சார், கைதிகளுக்கு செய்கிற சாப்பாட்டுக்கு பயன்படுத்துகிற மூலப்பொருட்கள் ரொம்ப மோசமானதாக இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு சார். இங்கே பாருங்க, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. ஒரே நேரத்தில் இவ்வளோ கைதிகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது டிபார்ட்மெண்ட்டோட பேர் கெட்டு போகிறதுக்கு சமம். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்கவே கூடாது, புரியுதா? சரி சார். ஒரு பக்கம் போலீஸ் தலையில பொறுப்பு சுமைகள் அதிகமாயிட்டு இருந்தது. அப்புறம் இன்னொரு பக்கம் மான்யா ரொம்ப கோபத்துல கொதிச்சு போய் இருந்தான். உனக்கு என்ன மூளை குழம்பி போயிடுச்சா கிஷன்? நேற்று இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்கோம், ஆனால் எதுக்காக நீ நேற்றே என்னை வெளியே கூட்டிகிட்டு போகலை? இங்கே பாரு, நீ கோவமாக இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக இருந்ததுனால என்னால் உன்னை இங்கேருந்து வெளியே கூட்டிகிட்டு போக முடியாமல் போச்சு. அப்படின்னா நான் இங்கேயே கஷ்டப்படணுமா? இல்லை, நான் அப்படியெல்லாம் நடக்க விட மாட்டேன். அது எப்படி? நேரம் வரும்போது எல்லாம் தானாக தெரிய வரும். நீ மற்ற கைதிகளை போலீஸுக்கு எதிராக திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் அந்த கிச்சனில் இருக்கிற ராமுவை ஜெயிலிருந்து வெளியே அனுப்பி ஆகணும். கிஷன் சொன்னதுனால மான்யா கைதிகள் எல்லாரையும் போலீஸுக்கு எதிரா திருப்பி விட்டான். அப்புறம் ராமுவ ஜெயில விட்டு வெளியே அனுப்புறதுக்கு திட்டம் போட்டான். மான்யா சொன்னதை வச்சு கைதிகள் எல்லாரும் போலீஸுக்கு எதிரா போராட்டத்தை நடத்த ஆரம்பிச்சாங்க. பொறுக்க மாட்டோம், கைதிகளுக்கு அக்கிரமத்தை பொறுக்க மாட்டோம். எங்க கோரிக்கையை நிறைவேற்றுங்க. வேலை செய்யாத ராமுவை ஜெயில இருந்து வெளியே அனுப்புங்க. என்ன விளையாட்டு இதெல்லாம்? எல்லாரும் பார்த்தீங்கல்ல, ஒரு பக்கம் எல்லா கைதிகளும் அங்கே வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம நியாயத்துக்காக ஒருத்தருக்கு எதிராக குரல் கொடுத்தா அப்போது நம்மக்கிட்டே கேள்வி கேட்குறாங்களா? சரியா சொன்னீங்க. ஆமாம், சரியா சொன்னீங்க. இங்கே பாருங்க, உங்களோட கோரிக்கையை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அப்புறம் சீக்கிரமாகவே ராமுவை தூக்கிட்டு ஒரு புது சமையல்காரனை உங்கள் எல்லாருக்காகவும் கிச்சனில் அனுமதிக்கிறேன். போலீஸ் வாக்கு கொடுத்தது போல ஜெயில அதே மாதிரி புதுசா சமையல்காரனை நியமிச்சாங்க. அந்த சமையல்காரன் வேற யாரும் இல்ல, அது கிஷன். கிஷனை பார்த்துட்டு மான்யா அதிர்ச்சி அடைஞ்சான். ஆக்சுவலா சமையல்கார ரூபத்துல கிஷன் ஜெயில என்ன பண்ணிட்டு இருக்கான். ஆனா வருத்தம் என்னன்னா எல்லார் முன்னாடியும் மான்யா அவங்கிட்ட எதையும் கேட்க முடியல. மான்யா இப்போ கிஷன் கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பை தேடிட்டு இருந்தான். அந்த வாய்ப்பு இப்ப கிடைச்சிருச்சு. நீ இங்க என்ன பண்ற? நீ என்னதான் பண்ணணும்னு நினைக்கிற? மான்யாவோட துடிப்பை பார்த்துட்டு கிஷன் பிளான் என்னங்கிறத அவன்கிட்ட சொன்னான். அதை கேட்டதும் மான்யா நிம்மதியா மூச்சு விட்டான். இப்ப மான்யா 7வது வானத்துல இருந்தான். அவனுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அதாவது அவன் ஜெயில இருந்து நிஜமாவே தப்பிக்க போறான்னு. ஆனா அது சொல்லுவாங்க இல்லையா, அப்படியே பூனை கண்ணை மூடிக்கிட்டு பாலை குடிச்சாலும் உலகத்தோட கவனமே அது மேலதான் இருக்கும்னு. கிஷன் வந்ததுனால ஜெயிலோட சூழ்நிலை மறுபடியும் ஒரு முறை பழையபடியே மாறிடுச்சு. அவனுடைய கவனம்
கைதிகளோட உணவு வகைகள்ல நல்லபடியா இருந்தது. ஆனா ஒரு நாள் திடீர்னு கேளுங்க கேளுங்க கேளுங்க, நான் இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பை பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அறிவிப்பா? எந்த விஷயத்துக்கான அறிவிப்பு? அட இருப்பா சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா இரு. அதாவது நாளைக்கு இந்த சஜ்ஜன்பூர் சிறைச்சாலையோட 100வது ஆண்டு விழா. அந்த காரணத்தினால நாளைக்கு உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய விருந்தே நடக்க போகுது. எல்லாரும் கை தட்டுங்க. இவ்வளோ முக்கியமான அறிவிப்பா? ஆனால் இந்த அறிவிப்பால் எங்களுக்கு என்ன நடக்க போகுது? வடை பாயாசம் சாப்பாடோட ஒரு குலாப் ஜாமுன் தர போறீங்களா என்ன? சரியா சொன்னாரு. இல்ல இல்ல, இந்த தடவை உங்க யாருக்கும் குலோப் ஜாமுன் எல்லாம் கிடைக்காது. ஆனா இந்த கிஷன் ஸ்பெஷலா ஒரு நூடுல்ஸ் பண்ண போறான். அடேங்கப்பா, சஜன்பூர் ஜெயிலுக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு. மறுநாள் கிஷன் சொன்னது போலவே சஜ்ஜன்பூர் ஜெயில்ல ஆண்டு விழா கொண்டாட்டம் ஆரம்பிச்சது. சஜ்ஜன்பூர் ஜெயில்ல அந்த இடத்தோட ஜெயிலர், நிர்வாகிகள், அப்புறம் அங்கத்திய பெரிய பெரிய ஆபீசர்ஸ் இருந்தாங்க. அப்புறம் கைதிகள் ஜனகணமன ஒன்னா பாடினாங்க. பெரிய பெரிய ஆபீசர்ஸ்ங்க சஜ்ஜன்பூரோட பழைய நினைவுகள்ல பகிர்ந்துகிட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். ஏன்னா இன்னைக்கு நம்மளோட சஜ்ஜன்பூர் ஜெயிலுக்கு 100வது ஆண்டு விழா. எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. நான் முதல் நாள் இந்த சஜ்ஜன்பூர் ஜெயிலுக்கு வந்த நாள். இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சட்டத்தை சரியா பின்பற்றுறாங்க. அதனால எனக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. என்னோட வாழ்நாளில் இந்த ஜெயிலில் கண்டிப்பாக வேலை செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுக்கான வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிது. சொல்லணும்னா நான் நிறைய ஜெயிலில் வேலை பார்த்துருக்கேன். ஆனால் உண்மை என்னன்னா இந்த ஜெயில் மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது. இங்கே என்னதான் ரவுடிங்க கொலைகாரங்கன்னு வந்தாலும் அவங்களோட தண்டனை காலம் முடிஞ்சு அவங்க இங்கேருந்து போகும்போது அவங்க ரவுடிங்களாக போகிறது கிடையாது. அவங்க இங்கே வந்து அவங்களோட மனசை மாற்றிக்கிட்டு வெளியே போய் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆபீசர் பேசினதை கேட்டுட்டு கைதிகள் எல்லார் முகத்திலயும் சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. எல்லாரும் அவங்கவுங்க விஷயத்துல பிஸியா இருந்தாங்க. அப்பதான் ஒரு போலீஸ் ஆபீசர் கிஷனை பார்த்தாரு. அவன் யாருக்கும் தெரியாம சமையல் அறையில ஏதோ பண்ணிட்டு இருந்தான். ஆக்சுவலா கிஷன் தான் கையால செஞ்ச நூடுல்ஸ்ல ஏதோ கலந்துகிட்டு இருந்தான். நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க கிஷன்? ஆபீசரோட குரல் கேட்டதோ கிஷன் அதிர்ந்து போயிட்டான். அவன் பயந்துட்டான், எங்க அவனோட திருட்டுத்தனம் தெரிஞ்சிடுமோன்னு. என்னாச்சு கிஷன்? என்னை பார்த்த உடனே உனக்கு ஏன் திடீர்னு இப்படி வேர்க்க ஆரம்பிக்குது? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். நீங்கள் சொன்னது திடீர்னு என் காதில் விழுந்த உடனேயே அப்போது நான் கொஞ்சம் பயந்துட்டேன். சரி, சீக்கிரமாக எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணு. போலீஸ் ஆபீசர் சொன்னதை கேட்ட உடனே கிஷனுக்கு அப்பதான் உயிரே வந்தது. அவன் ரொம்ப அமைதியா தன்னுடைய வேலைகளை முடிச்சிட்டு வெளியில எல்லாரையும் உட்கார வைக்க ஏற்பாடு பண்ண போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லா ஏற்பாடுகளையும் முடிச்சிட்டு கிஷன் கைதிகள் எல்லாருக்கும் தான் செஞ்ச ஸ்பெஷல் நூடுல்ஸை பரிமாறினான். கிஷன் அப்புறம் மான்யாவோட திட்டம் வெற்றி அடைய போற தருணத்துல இருந்தது. ஆனா ரொம்ப விசித்திரமான விஷயம், ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட யாருக்கும் எதுவும் ஆகல. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா நூடுல்ஸை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் இங்க என்ன நடந்துட்டு இருக்கு கிஷன்? இங்க இருக்கிற யாருமே இன்னும் ஏன் மயக்கமாகல? இதுதான் எனக்கும் புரியவே மாட்டேங்குது. அப்பதான் திடீர்னு சில போலீஸ் கான்ஸ்டபிள்ங்க மான்யா அப்புறம் கிஷனை கைது செஞ்சாங்க. அவங்கள ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க. மான்யாவும் கிஷனும் அங்க போன போது அவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. சரி, எங்களை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இதை நீயா கேட்குற? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லைல்ல? எங்கள் 2 பேருக்கா? இங்கே பாருங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. தேவையில்லாமல் என்னை இதில் மாட்டி விட பார்க்காதீங்க. நீ என்ன நினச்சிட்டு இருந்த? இந்த ஜெயிலில் இருந்து தப்பிக்கணும்னு நீ போட்ட பிளான் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருந்தியா? ஜெயில இருந்து தப்பிக்க போற விஷயத்த போலீஸ் சொன்ன உடனே மான்யாவுக்கும் கிஷனுக்கும் வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, இந்த விஷயம் போலீஸ் கிட்ட எப்படி போச்சுன்னு. தப்பிக்கிறதுக்கான பிளானா? ஆமாம், தப்பிக்கிறதுக்கான பிளான். நீ என்ன நினச்ச? ராமு பண்ண சமையலில் யார் கலப்படம் பண்ணான்ற விஷயம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? என்னைக்கு அந்த சம்பவம் நடந்துச்சோ அன்னைக்கே உன்னை கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டோம் மான்யா. ஏன்னா நீ வந்ததுக்கு அப்புறமா தான் இப்படி எல்லாம் பிரச்சனைகள் ஆரம்பிச்சுது. நாங்கள் உன்னை கண்காணிச்சுட்டே தான் இருந்தோம். ஆனால் அதுக்கப்புறமும் நாங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சோம். உனக்கு யார் உதவி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க நினச்சோம். அதுக்கப்புறமா தான் இவன் என்ட்ரி ஆனா, இந்த கிஷன். என்ன? நானா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க இன்ஸ்பெக்டர் சார்? எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. என்னை விட்டுருங்க. உன்னை விட்டுருணுமா? இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை? நீ என்ன நினச்ச? நீ நூடுல்ஸில் ஏதோ ஒன்று கலந்தது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா?
உன்னையும் நாங்கள் கண்காணிச்சிட்டே தான் இருந்தோம். எனக்கு நல்லாவே தெரியும் நீ சொன்னதுனால தான் இந்த மானியா ராமு சமைச்ச சாப்பாட்டில் கலப்படத்தை பண்ணான். ஏன்னா ராமுவை வேலையிலேருந்து தூக்கிட்டு உன்னை இங்கே வர வைக்கணும்னு நினச்சான். அதாவது அவனோட நண்பன் வந்து அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சான். இவங்க பண்ண பிளானை பத்தி போலீஸ் சொன்னதும் கிஷனுக்கு பேச்சே வரல. அவங்களோட குட்டு வெளியாயிடுச்சு. இப்ப அவங்க வருந்தறத தவிர வேற எதுவும் இல்ல. இந்த கேவலமான செயல்னால அவங்களுக்கு இன்னும் கடுமையான தண்டனை கொடுத்தாங்க. அதோட அடிப்படையில அவங்கள சஜ்ஜன்பூரை விட்டு ரொம்ப தூரம் ஏதோ ஒரு மூலையில ஜெயில அடைக்கப்பட்டாங்க. கடைசியில மான்யாவுக்கும் கிஷனுக்கும் அவங்க செஞ்சதுக்கான தண்டனை கிடைச்சிருச்சு.